உளிப்பட்டு சிலையான கற்களை வணங்குவதற்கு உளிப்படாத கற்கள் படிகளாக இருந்து நம்மை மேலே தூக்கி அவற்றை பார்க்கும்படி செய்கின்றன. இதை நாம் பார்க்கும்போதுங்க, உளி பட்ட கல் சிறந்ததா படாத கல் சிறந்ததா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பட்ட அந்த உளிப்பட்டு சிற்பமான கல் எவ்வளவு சிறந்ததோ அதே அளவுக்கு உளிப்படாத சிற்பமாகாத கல்லும் மிகச் சிறந்தது தான். அதனுடைய பயன்பாடு பூஜிக்கப்படுவது என்றால் இதனுடைய பயன்பாடு மற்றவர்களுக்கு பயன்படுவதிலேயே இருக்கிறது, உழைப்பிலேயே இருக்கிறது. கீழ்ப்படி கீழ்ப்படி, படின்னா படிந்து போதல், கீழ்ப்படிதல் அப்படிங்கிறத படின்னு நம்ம சொல்லுவோம். படித்தல்ங்கிறத படியும்போம். இந்த பாறைகள் படி படி கீழ்ப்படி என்று தானே நமக்கு சொல்லி கொடுக்கின்றன.